கூறி விடைபெறுகின்றேன். இன்னைக்கு நம்ம எம்எல்சி மார்க்கெட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆஃபீஸில் இருக்கோம். இன்னைக்கு என்ன விழா, இவ்வளோ க்ரௌடு இருக்காங்க, என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எப்பயுமே எம்எல்சி ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ட்ரி போடுறதுக்காக எக்கச்சக்கமான க்ரௌடு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் எம்எல்சி மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருவிழா கோலமாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, என்ட்ரி ஃபில் பண்ணுறதுலேயும் அவங்க பொருள் வாங்குறதுலேயும் அக்கறை காட்டிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா ஸ்பெஷலாக இன்றைக்கி நிறையா பேர் இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, வாடிக்கையாளர்களுக்கு முதலீடே இல்லாத முதலாளி நீங்கள் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் ஆட் பார்த்துருப்பீங்க. எல்லோரும் வந்து அவங்க வாங்கின பொருளுக்கு வந்து காசு வந்து திரும்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எங்கே சாத்தியம்? நம்மளுடைய எம்எல்சி மார்க்கெட்டிங்கில் தான். எப்படி அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது வெளியில் பொருள் நீங்கள் வாங்கிறதுக்கும் எம்எல்சியில் பொருள் வாங்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன உணர்றீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? பொருள் நல்லா இருக்குது, இங்கே விலையும் குறைவாக இருக்குது, மருந்துடைய திடமும் நல்லா இருக்குது, உடல் நலமும் நல்லா இருக்குது. சாப்பிட்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருக்குது மருந்து. இது நான் 1 இயராக கண்டினியூவாக வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்குது மருந்து சாப்பிட்றது. ஓகே, பொருளை பற்றி சொல்லிட்டீங்க. இந்த பிஸ்னஸ்க்கு இன்னும் நீங்கள் வரவே இல்லையே. பிஸ்னஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்து நம்ம டெவலப் பண்ணணும். நம்ம அந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா இதை நம்ம நல்லா டெவலப் பண்ணி முன்னுக்கு கொண்டு வரலாம். மேற்கொண்டு நமக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எம்எல்சி மார்க்கெட்டில் நம்ம இதை வந்து நம்ம மேற்கொண்டு கண்டினியூவாக மூவ் பண்ணுறது நல்லா இருக்குங்க நான் விரும்புகிறேன். வணக்கம்மா, உங்கள் பேர்? மாதேஸ்வரி. எங்கேருந்து வரீங்க? வயிற்றுமலை. எந்த மாவட்டம்? நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்திலேருந்து வரீங்க. சரி, இந்த விளம்பரம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எப்படி நம்ம எம்எல்சியில் வந்து நீங்கள் ஒரு பார்த்து தான் வந்தோம். விளம்பரம் பார்த்து தான் வந்திருக்கீங்க. சரி, மற்ற இடத்துல நீங்கள் பொருள் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? பொருள் நல்லா இருக்கு, ரெண்டாவது பணமும் கிடைக்குது. அந்த ஒரு இதுலேயே வந்தோம். அப்போ ஃபஸ்ட்டே இப்போ இல்லை அது அந்த இதை வந்து நீங்கள் எப்படி நம்புனீங்க? அதாவது மற்ற இடத்துல எல்லாம் பொருள் வாங்கினா வந்து பணம் தர மாட்டாங்க, சரியா? பில்லு கிடைக்கும், அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு வந்து பணம் இன்னிலேருந்து வரப்போகுது நீங்கள் வாங்கின பொருளுக்கு, அப்படி தானே? அப்படி தான் நம்பி. இன்னும் நிறையா கஸ்டமர்ஸ் நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க இன்றைக்கி. அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த எம்எல்சி மார்க்கெட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டில் வந்து எப்படி வாங்கினாங்க, எந்த நம்பிக்கையில் வந்து வாங்கினாங்க, அதே மாதிரி பணம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் வந்து விஜயகுமார், சேலம் சேலத்துலேருந்து வரேன். நீங்கள் எப்போ இருந்து இந்த கஸ்டமராக இருக்கீங்க எம்எல்சி மார்க்கெட்டிங்கில்? தீபாவளி அப்போ நான் வந்து பேப்பர் ஆடை பார்த்தேன். அப்போ வந்து ஒரு டிவிடி பிளேயர் வந்து வாங்கிட்டு போனேன். இப்போ வந்து சாரோட கான்செப்ட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து பிஸ்னஸ் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியுமே இது வந்து 30%, 40% லாபம் வந்து இருக்குது. அது வந்து எடுத்து கஸ்டமருக்கு வந்து இது வரைக்கும் யாருக்கும் வந்து தந்ததில்லை. எனக்கு வந்து 10% தர நம்பிக்கை அவரை வந்து கொடுத்தனால வந்து ப்ராடக்ட்டும் வாங்கினேன். இப்போ வந்து மறுபடியும் நேற்று வந்து ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து அப்போ இருந்து நம்பிக்கை வந்து இப்போ வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் எம்எல்சிலேருந்து கால் வந்தோன்னே என்ன நினச்சிருப்பீங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் கேது நம்ம வாங்கணுமா, ஏதாச்சும் மந்த்லி நம்ம கட்டணுமா அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை, அந்த மாதிரி எதுவும் நினைக்குவேன். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் கேது சம்டைம் எடுத்திருப்போம். சார் உங்களுக்கு டியூ டேட் ஆகிடுச்சு வந்து கட்டுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களோட பொருள் வாங்கினதுக்கு வந்து அமௌண்ட் திருப்பி தரோம், அதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதை நினச்சி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆனால் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். சார் வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என் பேர் மாதவராஜன். நான் சேலத்துலேருந்து தாங்க வரேன். இந்த எம்எல்சி இதை வந்து நான் டிவியில் ஒரு தடவை பார்த்தேங்க நைட்டு. அப்போ இது வந்து ஒரு புதுமையாக இருந்தது எனக்கு. எப்படின்னா மற்ற நிறுவனங்கள்லாம் இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் நீங்கள் ஒரு 5000 ரூபா கட்டணும், அது வந்து ஏபி அப்படின்னு 2ஆக பிரித்து நீங்கள் 10 பேர்த்த சேர்த்தணும், நீங்கள் 10 பேர்த்த சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 100 பேர் 200 பேர் வந்தால் தான் அதுக்கு நமக்கு மெர்ச்சோடு ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஆனால் ஐயா என்ன சொன்னாருன்னா, இது அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ உங்கள் பேர் மாதவராஜனா, நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க, இங்கே ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வாங்குகிறோம். என்ன பொருள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் என்ன தயாராகுதோ அனைத்து பிராண்டும் அதில் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், இந்தியா லெவல்லையும் சொல்கிறது வந்து இந்தியாவில் தயார் பண்ணுற அனைத்து பொருள்களும் இருக்குது. மார்க்கெட்டுக்கு வந்த பொருள்கள் இது வந்து மறைச்சோ ஏதோ வேறு ஏதோ லேபிள் போட்டோ வியாபாரம் பண்ணலை. உண்மையான பொருளை கொடுக்குறாரு. நாம் அது காசு கொடுத்து வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வாங்கின பொருள் இப்போ ஒரு 2500 ரூபா ஒரு 3500 ரூபா வாங்கினா
அதில் உங்களுக்கு 20%, அதாவது 20 பங்கா உங்களுக்கு பணம் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி அது மாதிரி தான் நடந்திருக்குது. கொடுக்குறாரு. இப்போ எங்களை கூப்பிட்டுருக்குறாங்க, பணம் கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. இது மேலும் மேலும் யாரும் இதை பற்றி அச்சப்பட தேவையில்லை. அருமையான திட்டம். இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பயன்பெறலாம். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அவங்க போட்ட பணம் 20 பங்கு சேருங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். இது வேற எந்த இதுலேயும் கொடுக்காத ஒரு திட்டத்தை இவங்க செஞ்சுருக்காரு. அதை ரொம்ப பாராட்டுறேங்க. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியும். தேங்க்யூ சார். அவர் பேசுனதுலேருந்தே அவர் எவ்வளோ ஆர்வமாக, அதாவது அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டிட்டு போயிட்டார். அந்த அளவுக்கு எம்எல்சி மார்க்கெட்டிங்கை ரொம்ப விரும்பியிருக்கார். இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, ஏஜென்சிலேருந்து ஏஜென்ட்லாம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம இன்னும் தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர்லேருந்து வரேன் சார். கரூர்லேருந்து வரீங்க. உங்கள் பேர்? இளவரசன். ஒரு வாரம் நிகழ்ச்சியை கண்ட பிறகு தான் சரி நேராக போய் கம்பெனியை பார்த்து இது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்க நிலைமையில தான் வந்தேன். பிடிச்சிருந்தது, வாங்கிட்டு போனேன். குக்கர் ஃபேன் வாங்கிட்டு போனேன். பிறகு அதே எனக்கு நல்லா இருந்தது. இன்னும் பார்க்க திருப்பி மேலும் மளிகை பொருள் வாங்கி கொண்டு போயிருக்கேன். மேலும் இதை வாங்க வேணும் நம்பிக்கை இருக்குது. நல்லா வளர வேணும் நம்பிக்கை எனக்கு. என்ன நினச்சிங்க அவங்க கால் வரும்போது? என்ன நினச்சிங்க? எம்எல்சிலேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினச்சிங்க? ஃபோன் வந்த பிறகு தான் சரி எம்எல்சியில் கூப்பிட்டுருக்காங்க பொருள் வாங்கினதுக்கு. சரி வரேன் சார், காலையில் நீ கிளம்பி வந்தேன். சார் நீங்கள் குக்கர் ஃபேன் வாங்கினீங்க எம்எல்சியில், அதே மாதிரி மளிகை பொருள் மாதம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். அதெல்லாம் பிடிச்சி கஸ்டமராக இருந்து இப்போ நீங்கள் ஏஜெண்ட்டாக ஆக போகிறீங்க. மளிகை பொருள் வாங்கிட்டு போய் எல்லா பொருளும் திருப்தியாக இருந்து நல்லபடியாக இருந்ததுனால தான் திருப்பி இந்த ஏஜெண்டாக ஆகலாங்கிற நம்பிக்கைக்கு வந்திருக்கேன் சார். நிறையா பேர் மக்களுக்கும் வரணும், அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னு நினச்சி கஸ்டமராக இருந்து ஏஜென்சி இன்றைக்கி எடுக்க போகிறாங்க. சார் என் பேர் பாலசுப்ரமணியன், சங்கரமல்லேருந்து வர்றேன், நெல்லை மாவட்டம். இந்த டிவியில் பார்த்தேன் இந்த ப்ரோக்ராமு. ப்ரோக்ராம் டிவியில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இவங்க செய்கிற திட்டங்கள் நல்லா இருக்குது. அதனால் எல்லா மக்களும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஃபோன் பண்ணி கேட்டேன். வர சொன்னாங்க. நேர்லேருந்து வந்தேன். நேரில் பார்த்து கேட்டேன். இன்றைக்கி 50,000 ரூபா கட்டி இந்த ஏஜென்ட் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆஃபீஸ்க்கு வந்தோடனே கஸ்டமராக கூட இல்லாத ஏஜென்சி எடுத்ததுக்கு ஏஜென்ட் ஆனதுக்கு ரொம்ப நன்றி. ஆல் த வெரி பெஸ்ட் சார். தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர்? ஷான் நவாஸ். எங்கேருந்து வரீங்க? ரெட்டிப்பட்டி ஜங்ஷன், சேலம். சேலத்துலேருந்து வரீங்க. சரி, நீங்கள் என்ன பொருள் வாங்குனீங்க? எம்எல்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இவர் டிவியில் பேசுறது ஒரு வாரம் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் சரி இந்த ஆஃபீஸுக்கு வந்தேன். அது இல்லாமல் வெளியிலலாம் சொன்னாங்க இதெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னாங்க. சரி நம்பி வந்ததெல்லாம் ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்கினேன். வாங்கிட்டு அவர் சொன்னார் 3 மாதம் கழிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன் சார்னு. நான் வாங்கிட்டு பேசாது போயிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மளிகை சாமான் வாங்கிட்டு போயிட்டேன், மறந்துட்டேன். அப்புறம் நேற்று இவங்க ஆஃபீஸ்லேருந்து 2 நாளாக எனக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. நான் ஃபோன் எடுக்கலை. காலையில் சாரே ஃபோன் பண்ணார். என்னங்க 2 நாளாக உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன், நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க சார், நான் யார் ஃபோனுன்னு எனக்கு தெரியல, இது எம்எல்சி மார்க்கெட்டுங்கன்னு சொன்னார். என்னங்க சார்னு கேட்டேன். நீங்கள் ஆஃபீஸுக்கு 2 மணிக்கு வாங்க, நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி பொருள் வாங்கினீங்களா ஞாபகம் இருக்குதான்னு கேட்டார். வாங்கினங்க, கொடுத்த காசுக்கு பொருளை கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு எனக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது, நான் பாட்டுக்கு போயிட்டேங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. வந்திருக்கிறேன். வந்த வாட்டி இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தேன். நானும் ஒரு ஏஜென்ட்டை எடுத்துட்டேன் இன்னைக்கு. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். அவ்வளோதான் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? என் பேர் ராஜா. நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன் சார். பேசும்போது சொன்னாங்க, டீட்டெயில் சொன்னாங்க, நேரடியாக வாங்க பேசி பார்த்துட்டு செஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னாங்க. நேரடியாக பார்த்தேன். நைட்டு ஒரு 4 மணி இருக்கும், ஏர்லி மார்னிங் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு அப்புறம் 8 மணிக்கு இங்கே ஆஃபீஸ் வந்தேன்னா 10 மணிக்கு வந்தாங்க. பார்த்து பேசினேன். எல்லாம் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி. சரி நம்மளும் ஏஜென்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கலான்னு தான் வந்தேன். அவங்க பேசினது பிடிச்சோன்னா 2 எடுத்தா 3 ஏஜென்சி தரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சம்பாதிச்சு சரி 3 ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதாவது 2 ஏஜென்சி எடுத்தால் ஒரு ஏஜென்சி ஃப்ரீன்னு சொல்லி தரேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 ஏஜென்சி எடுத்துருக்கிறேன். இப்போ 3 ஏஜென்சி எனக்கு கையில் இருக்குது. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க கஸ்டமர்ஸ், அவங்கள்ட்ட பேசுவோம், அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். உங்கள் பேர்? என் பேர் சுப்பிரமணியங்க. நான் தாரகாப்பட்டியிலேருந்து வரேங்க. சேலம். சேலம். சரி, ஓகே. வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர்? சுந்தரேஸ்வரி. சரி, நீங்கள் என்ன வாங்கினீங்க ஃபஸ்ட்டு? எம்எல்சியில் என்ன வாங்கினீங்க? வாட்டர் பியூரிஃபையர் வாங்கினாங்க 2000க்கு. ஸ்கூல் ஃபீஸுங்க. எங்கள் பையனை வித்யா மந்திரில் சேர்த்துறதுக்காக போனோம். 12,210 ரூபா கொடுத்து ஃபீஸ் கட்டியிருக்கோம்.
இவர்கிட்ட நாங்கள் கன்சல்ட் பண்ணும் பொழுது அந்த பீஸ் ஒரிஜினல் அட்டையும் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு வாங்க, நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா 8000 ரூபா ஸ்கீமில் அதில் போட்டு 1/20 வரைக்கும் 15 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 1,20,000 இன்கம் வர்ற மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அதுக்காக தான் வந்தோம். ஃபேமிலி வந்தாங்க. அதாவது சார் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸ்கூல் ஃபீஸ் அந்த ரெசிப்ட் காட்டினா கூட அதுவும் இந்த பிஸ்னஸில் வந்து அதாவது திரும்பி நீங்கள் வாங்கிக்கலாம்ல. அந்த மாதிரி பொருளுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாமே நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாமே வீட்டு உபயோக பொருளுக்கு மட்டும் இல்லாத ஃபீஸ் கட்டினாலும் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லி தான் எனக்கு தெரிய வந்தது. பரவாயில்ல. நோனி டானிக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அது வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க எம்எல்சி மார்க்கெட்டிங்கில் நோனி வாங்கினதுக்கும் வெளில வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எப்படி நினைக்கிறாங்க இந்த எம்எல்சி மார்க்கெட்டிங்கை அப்படிங்கிறத இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். என்னோட நேம் அருள் சார். நான் சாரதா காலேஜ் பெரியபுதூர்லேருந்து வரேன் சார். சேலம் சார். சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள், நோனி வந்து இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா நீங்கள்? முன்னாடி நாங்கள் வாங்கினது இல்லைங்க சார், இதான் முதல் தாட்டி வாங்கியிருக்கிறோம். சரி, முதல் தாட்டி இங்கே தான் வாங்குறீங்க, எம்எல்சியில் வாங்குறீங்க. வெளியில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் என்ன வேறுபாடு நீங்கள் பார்க்குறீங்க? சார் இங்கே வாங்கினாக்கா பார்த்தீங்கன்னா நம்ம பொருளுக்கு அமௌண்ட்டுக்கு உண்டான பொருள் கொடுத்துறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என்னென்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் தராங்க. ஹாய், உங்கள் பேர்? நிவேதா. என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்க. சரி சார், நீங்கள் சொல்லுங்கள், என்ன பொருள் வாங்கினீங்க ஃபஸ்ட்டு எம்எல்சியில்? நாங்கள் வந்து சப்பாத்தி மேக்கர் வாங்கினேங்க. அப்புறம் இப்போ 3 மாதம் ஆகுதுங்க. இப்போ வந்து பணம் தரேன்னு சொல்லியிருந்தேங்க, கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் அதனால் நாங்கள் வந்து வந்தேங்க. சப்பாத்தி மேக்கருக்கு வந்து வாங்கிட்டீங்க, நீங்கள் காசு கொடுத்தீங்க, பொருள் கிடச்சிருச்சு. மற்ற இடத்துல வாங்கினீங்கன்னா அதோட முடிஞ்சுது. ஆனால் நம்ம எம்எல்சியில் வந்து சப்பாத்தி மேக்கருக்கு கொடுத்த காசு திரும்ப வாங்க போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து, அப்படி தானே? ஆமாங்க. எம்எல்சி மார்க்கெட்டிங்கில் என்ன வாங்கினீங்க? நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்களா இல்லை ஏஜென்சி எடுத்திருக்கீங்களா? இல்லை, இது கஸ்டமராக தான் சார் வந்தேன். ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்தேன் 2000க்கு. இப்போ நான் அதுக்கப்புறம் வந்து இது மளிகை பொருள் வாங்கியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கர் வாங்கினீங்க, எப்படி வந்தீங்க? இதில் டிவி பார்த்துட்டு தான் வந்தேன், ஆரா டிவி பார்த்துட்டு. அப்புறம் அக்கம் பக்கம் சொன்னேன், யாரும் இதை வந்து நம்புற மாதிரி தெரியல. அப்புறம் நானே சரி நாமளே போய் பார்க்கலான்னு நானே வந்து. சரி, இப்போ வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்குது, இன்றைக்கி பணம் வாங்க போகிறீங்க? ஆமாம் சார், பணம் வாங்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ சார். சார் வணக்கம், உங்கள் பேர்? ஆர் ஜெகநாதன் சார். இங்கே சேலம் கவர்மெண்ட். நான் வந்து ஹாட் பாக்ஸ் வாங்கினேன் சார். ஹாட் பாக்ஸு செப்பல் வாங்கினேன். அது இவர் சொன்னார் நமக்கு இந்த மாதிரி இங்கே ஒரு இது இருக்குன்ட்டு. சரி, எனக்கும் ஒரு டவுட்டாக இருந்தது. இருந்தாலும் நம்ம வாங்க போகிற பொருள் தானேன்னு சொல்லி இங்கே வந்து வாங்கினேன். அப்புறம் நேற்று ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிவி வந்திருக்கு, வந்து அமௌண்ட் வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அதுக்காக வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பணம் வருதா இல்லையா, ஃபஸ்ட்டு பொருள் காசு கொடுத்த பொருள் காசுக்கு உண்டான பொருள் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வருதான்னு பார்க்கணும். வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை. சரி, இந்த எம்எல்சி எப்படி உங்களுக்கு அறிமுகமாச்சு? என்னோட தம்பி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து, டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு சொன்னான். அவன் எடுக்கிறேன்னு சொன்னான். ஃபஸ்ட்டு எல்லாம் நிறையா மார்க்கெட்டிங்கெல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் நான் பண்ண வேண்டாம், வந்து நேரடியாக நான் டீட்டெயில் பார்த்துட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நானும் அவனும் வந்து இங்கே பார்த்தோம். எங்களோட நான் ஆல்ரெடி நிறைய மார்க்கெட்டிங் பார்த்துருக்கேன், அதில் எந்த இதுலேயுமே திருப்தி கிடையாது. அதனால தான் சரி கேட்டுட்டு பண்ணுவோம் அப்படின்றக்காக வந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் ஆகலான்ட்டு தான் வந்தேன். டீட்டெயில் கேட்டால் பிடிச்சிருந்தது. அவனோட பேரில் ஏஜெண்ட் எடுத்திருக்கோம். இப்போ போன வாரம் தான் எடுத்தோம். நெக்ஸ்ட் என்னோட பேரில் எடுக்கலான்னு இருக்கோம். எம்எல்எம் பண்ணியிருக்கீங்களா நிறையா? ஓகே, அதுக்கும் இந்த எம்எல்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லலாம் அப்படின்னா? நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து ரிலேஷன்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 4 தடவை கால் பண்ணுறவங்க. மார்க்கெட்டிங் பண்ணும்போது கால் பண்ணாலே எடுக்க மாட்டாங்க, அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சு. பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. கொடுக்குற பொருளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருது. ரெண்டாவது வந்து யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் கொடுத்த பணம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லோரும் வாங்குகிற மளிகை பொருள் தான் எல்லோரும் கம்பல்சரி வந்துடுது. பொருள் கேரண்டியாக கொடுத்துறோம். அதனால் தாராளமாக இது பண்ணலாம். எம்எல்சி மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளானிங், ஃப்யூச்சரில் நல்லா வரும். மாதேஸ்வரி என் பேர். வைப்புமலையிலேருந்து வரோம். வையப்பமலை, நாமக்கல் மாவட்டம். எங்கள் மருமகன் வெப்படையில் இருக்காருங்க. அவர் வந்து டிவியில் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தார். அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார். அப்புறம் நான் வந்து கரண்ட் அடுப்பு ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க. வந்து கரண்ட் எடுத்துகிட்டு போகும்போது
சரி பரவாயில்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க, நம்ம ஒன்று எடுக்கலான்னு எடுத்துகிட்டு போனேன். ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, வந்திருக்கோம். எம்எல்சி மார்க்கெட்டிங் வந்து பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் வந்திருக்காங்க. கஸ்டமர்னு சொல்லக்கூடாதுன்னு எம்டி சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்லணும் அப்படிம்பிங்க, அதாவது ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி எம்எல்சிக்கு வந்தாங்க, அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆடு பார்த்து ஏற்கனவே நான் ஜாயின் பண்ணி ஒரு 2-3 மாதம் ஆகுது. ஜாயின் பண்ணி நோனி மற்ற மேக்னெட்டிக் பேடெல்லாம் வாங்கினேன், வாங்கி யூஸ் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? நான் வாங்கி யூஸ் பண்ண பேடுக்காக எனக்கு வந்து அதுக்கப்புறம் இன்சென்டிவாக வந்து ஒரு பே அவுட் கிடைக்குது. நல்ல நானே எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு ஜாஸ்தியாக நான் வாங்கின 1/3 வந்து எனக்கு இப்போ உடனே கிடைக்குது, அமௌண்ட் கிடைக்குது. இன்சூரன்ஸ் கவரேஜ் உண்டு. அது இல்லாமல் 1/3 வந்து இன்றைக்கி எனக்கு கவரேஜ் வந்து கிடச்சிருக்கு, அமௌண்ட் கிடச்சிருக்கு. வெள்ளூர் மாவட்டம் ராணிப்பேட்டையிலேருந்து வரேன் சார். என்னுடைய நேம் வந்து அருள் சங்கர். நான் ஒரு 3 மாதமாக டிவி பார்த்துங்க. நான் எஸ்டிவி பார்த்தீங்கன்னா டெய்லி 10 to 11 3 மாதமாக டிவி பார்த்து எம்டி பேசுறது பார்த்து நேரடி ஆஃபீஸ் வந்து இப்போ வந்து எம்எல்சியில் வந்து ஏஜென்சி ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமராக என்ட்ரு ஆனீங்களா இல்லைன்னா டைரெக்டாக ஏஜென்சி எடுத்திருக்கீங்களா? டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமராக ஸ்ட்ரைட்டாக வந்து தீபாவளியில் ஆஃபர் போட்டிருந்தாங்க, 3500 ப்ளஸ் ஒரு 2000 ரூபா கோல்டு ஆஃபர்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர்லேயே நான் வந்து ஜாயின் பண்ணேன். கஸ்டமராக ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஏஜென்சி ஜாயின் பண்ணேன். என் பேர் மாதேசன் சார், சங்கிலிருந்து வரேங்க சார். சங்கேரில் சப் ஏஜென்சிங்க சார், கஸ்டமரு அண்டு சப் ஏஜென்சிங்க சார். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்திருக்கும், எப்படி எம்எல்சியை நம்புறது அப்படின்னு. அப்புறம் எப்படி நம்புனீங்க? அந்த சந்தேகம் எப்போ உங்களுக்கு போச்சு? டிவி பார்க்கும்போது, ரெகுலராக டிவி பார்க்கும்போது தன்னால் ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க சார். பேசுகிறது எத்தனையோ விதமாக இருக்கும், ஆனால் இது வந்து நல்லா பிடிச்சிருந்த ப்ரோக்ராம் பார்த்தோம். உள்ளே ஒன்று டிவி பார்த்து தான் வந்தோம், டிவி பார்த்து தான் வந்து சார் பேசுகிறது சூப்பராக இருக்குதுங்க. டெய்லியும் என்னன்னா அந்த ப்ரோக்ராம் 10 மணிக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒவ்வொரு நாளும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க, ஆர்வமாக பார்க்க தூண்டுது. ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். நான் ஒரே ஒரு நாள் தான் ப்ரோக்ராம் பார்த்தேன். அந்த ப்ரோக்ராம் பார்த்து நான் ஒரு பிஎஸ்சி மேத்ஸ் பட்டதாரி. அந்த கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தேன். நான் பார்த்து என் மனசுக்கு வந்து மறுநாளே வந்து ஏஜென்சி எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். ஓகே, நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் பட்டதாரி அப்படிங்கிறதுனால எல்லாமே கணக்கு போட்டு தான் செய்வீங்க இல்லை? அந்த வகையில் எம்எல்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க? எம்எல்சி சிம்பிள் பிஸ்னஸ் இது. வர்ற லாபத்தை 3ஆக பிரித்து கொடுக்க போகிறாரு. அதாவது செய்கிறது வியாபாரம், எல்லா வியாபாரிகளுக்கும் அது தெரியும். ஆனால் எல்லா வியாபாரியும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இந்த கம்பெனி என்ன பண்ணுறது, 3ஆக பிரித்து வாங்குகிற பொருளுக்கு திருப்பி கொடுக்குது. அவ்வளோதான். சரி, இதை நல்ல கணக்கு போட்டு பார்த்துட்டீங்க. சென்டம் எடுக்கலாமா இந்த கணக்கில்? சென்டம் எடுக்கலாம். இல்லை, ஐசிஐசிஐ பேங்க்ல ஒரு பேங்க்ல கிரெடிட் கார்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். நமக்கு அந்த ஏடிஎம் கார்டு தரோம் இல்லைங்களா, அந்த கார்டுடைய ஒர்க் பண்ண மேக்ஸஸ் சார் தான் பண்ணி கொடுத்தாரு நமக்கு, இந்த மாதிரிலாம் திட்டத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த திட்டத்தை சொன்ன உடனே அவருமே ஒரு ஐடி போட்டார் நம்ம கம்பெனியில். அவரும் ஒரு ஐடி போட்டார். இன்னைக்கு அவரும் அந்த பணத்தை வாங்குறாரு. இப்போ அவர் எங்கதுங்களா இருக்காரு, நம்ம கம்பெனியுடைய ஹெச்ஆராக இருக்கிறார். ஹெச்ஆர்னா நம்ம டோட்டல் கம்பெனி டைரக்டர் லெவலுக்கு அடுத்த லெவல் இவர் தான் கம்பெனியோட இன்சார்ஜ். நேற்று பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆஃபீஸில் மெயின் ஸ்டாஃபுங்க எல்லாம் சேர்ந்துட்டு எம்டிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருவோம். அது பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்னடா நம்ம ஆஃபீஸ் நம்பர்லேருந்து வருதுன்னு சொல்லி நான் ஃபோன் எடுத்தேன். அவர் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா ஒரு ஸ்லாங்கை யூஸ் பண்ணாரோ அதே தான் எனக்கும் திருப்பி சொல்கிறாரு. சார், உங்களுக்கு இது மாதிரி பே அவுட் ரிலீஸ் ஆகிருக்கு சார், நாளைக்கு காலைல 2 மணிக்கு வந்துடுங்க. உங்கள் வந்து ஆக்சிஸ் பேங்க் கார்டு டெபிட் கார்டு வாங்கிட்டு போயிருங்கன்னு சொன்னார். நேரில் ஒன்றுன்னா நான் அங்கேருந்து நேரில் இங்கே வந்துட்டேன். நோட்டீஸ் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அல்லது வேற ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னாக்க நோட்டீஸ் பீரியட்னு ஒரு சட்டத்துக்கு ஒரு நிலை இருக்குது. இவர் சார் என்ன பண்ணார், இந்த வியாபார திட்டத்தினுடைய வளர்ச்சியை இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கம்பெனியில் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து வேலையை வந்து ராஜினாமா செய்துட்டு நம்ம கம்பெனியில் இவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங் எடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக நாம் எந்த நிலையில் இந்த கம்பெனியை உயர்த்தி கொண்டோம்னா அதை விட நல்ல நிலைக்கு ஒரு உயர்த்துவார்ன்ற நம்பிக்கையோடு அவற்றில் நம்ம இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறோம்.
நல்ல சிறப்பாக செய்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு, எத்தனை தான் வார்த்தையால் சொன்னாலும் தேனுன்னா இனிக்கும், சர்க்கரைனா இனிக்கும், புளின்னா புளிக்கும் இல்லைங்களா, மிளகான்னா உரைக்கும். இவருக்கு வந்து இங்கே நான் சம்பளம் தரணும் இல்லையா, அந்த வருமானம் வர ஆரம்பிச்சுன்றதோட பெரிய சந்தோஷம் கிடச்சிருச்சு. அப்போது இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வியாபாரத்தில் முழுக்க முழுக்க செய்திருக்கக்கூடிய திட்டமே அடித்தட்டு மக்கள்லேருந்து எந்த பொருள் நம்ம இடத்துல வாங்கினாலும் அதற்கான பணம் திரும்ப கிடைக்கும் என்றதான் நிலை. இதில் நான் பார்த்து ஒருத்தருக்கு ஜாஸ்தி கொடுக்கலானோ அல்லது நான் பார்த்து ஒருத்தர் குறைச்சி கொடுக்கலான்ற நிலைப்பாடு நிச்சயமாக இதில் நிலையே கிடையாது. அது மாத்திரமல்ல, இது சங்கிலி தொடர் வியாபாரமும் அல்ல. நான் பல முறை தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், நான் இது சங்கிலி தொடர் வியாபாரமே அல்ல. இது முழுக்க முழுக்க ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை, சாதாரண ஒரு ஹோட்டல் கடை, ஒரு சாதாரண ஒரு ஜவுளி கடை. காலையில் கடை திறந்து சாயந்தரம் மூடும் பொழுது கடைகளுக்கு என்ன நிலைகளோ அதே நிலை தான் இந்த எம்எல்சியில். ஒரு சின்ன வித்தியாசம், அவங்கெல்லாம் கடையை திறந்து பணத்தை கல்லால் போட்டு பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாம் என்ன செய்கிறோம், அதே மாதிரி கல்லால் போட்டுட்டு தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தில் 1/3 பங்கு இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளருக்கு பிரித்து கொடுத்து சந்தோஷப்படுறோம். இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, இவர்களெல்லாம் அடுத்த பொருள் நீங்கள் என்ன ஒன்றா சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் வாங்கின பொருளுக்கு பணம் முழுசாக கிடைச்சிருச்சுனாக்கா, உறுதியாக முழுசாக கிடைச்சிருச்சுனால் அடுத்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருள் எங்கே வாங்குவீங்க? உறுதிங்களா? எல்லாருக்கும் இது நல்லது. எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க, ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் பயன்பெறும் ஒரு மிகப்பெரிய திட்டம். அனைவரும் வந்து சேருங்க அப்படின்னு சொல்றது என்ன உங்க எல்லாத்துக்கும் நான் வணங்கி சொல்றேன். நிறைய இருக்கு, குறைவே கிடையாது. எல்லாருமே விரும்பி நல்லபடியாக வந்து சேரலாம். சார், உங்களுடைய மனநிலையில் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது மட்டும் தெளிவாக. மனநிலை திருப்தியாக இருக்குதுங்க வந்ததுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் நடக்கும், இதெல்லாம் ஏமாத்துறீங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா இன்ப அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. என்னுடைய வியாபார திட்டத்தை நான் உறுதியாக இருந்தேன். நான் செய்யக்கூடிய வியாபாரம் இதுதான், இது எந்த ஒரு நிலையிலையும் மக்களை நான் ஏமாத்தலை. வாங்கின பொருளுக்கு பணத்திற்கு பொருளை கொடுத்துட்றேன். அப்படி ஒரு நிலையை உருவாக்குனதுடைய நோக்கமே நான் என்ன சிந்திச்சேன்னு கேட்டிங்கன்னா, கிடைக்கிற லாபத்தை பங்கிட்டு கொடுக்கலான்றது தான். இப்போ நான் கொடுத்த ஒரு விஷயத்தில் போன மாதம் கொடுத்தது எல்லாம் பெட்ரோல் கார்டு, அதை நான் பகிரங்கப்படுத்த முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து சொல்லும் பொழுது தான் அதனுடைய வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் நான் கொடுத்தேன்ற நிலைப்பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கொடுக்கக்கூடிய இந்த தொகைக்கு நான் உண்மையாக நடந்து கொண்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு கிடைத்த 10% பங்கு இருக்கு இல்லையா, கம்பெனிக்கு 20% கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்படி ஒரு உண்மையான ஒரு கம்பெனிக்கு மனதார கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு வேல்யூ ஜாஸ்திங்க. அப்படி எங்களுக்கு முழுக்க மனதார உங்களுடைய ஆதரவு நிரந்தரமாக தொடர்ந்து கிடைக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கார்டு கொடுத்துருவோம், ஏடிஎம் உடைய கார்டு கொடுத்துருவோங்க. இப்போ இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு வருமான நிலை ஆரம்பிச்சிருது. மாதம் நீங்கள் இனிமேல் எங்களுக்கு ஃபோன் பண்ணி வருமானத்தை மட்டும் கேட்டால் போதும். இது பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் ரூபாய்க்கான பாலிசி இருக்குது. அது இல்லாமல் 50,000 சொல்லிட்டு 1 லட்சம் ரூபாய். அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து நமக்கான பாலிசி, ஆக்சிடென்டல் பாலிசி. 50,000 ரூபாய் இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க, உதாரணத்திற்கு ஒரு டிவி வாங்குறீங்க அல்லது ஒரு 2 பவுனில் ஒரு நகை வாங்குறீங்கன்னு வைங்களேன். அந்த நகை தவற விட்டாலோ அல்லது திருடு போய் விட்டாலோ இந்த கார்டு மூலமாக வாங்கியதன் காரணமாக உங்களுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் கிளைம் கிடைக்கும். ஒரு விஷயம், ஒரு 50,000 ரூபாய். இன்னொரு 50,000 ரூபாய் இந்த கார்டை வந்து நீங்கள் தவற விட்டுட்டீங்க, காணா போயிடுச்சு. அப்படி காணா போயிடுச்சுனாக்கா இந்த கார்டு 24 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் வந்து இந்த பேங்க்கில் தகவல் தெரிவிக்கணும். தகவல் தெரிவிக்காத நிலையில் இந்த கார்டில் இருந்து உங்களுக்கு பணத்தை ஏடிஎம் வந்து எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இதில் இருக்கக்கூடிய கேஷை ஏடிஎம் வந்து எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு 50,000 ரூபாய். அந்த 24 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் தகவல் கொடுக்கலாம், அது செல்லாது. ஸோ இந்த கார்டு வந்து 50,000 திருடு போனால் வாங்கி கொள்ளலாம், 50,000 உங்கள் இடத்துல கார்டு திருடு போய் அதிலிருந்து பணத்தை வாங்கினா வாங்கி கொள்ளலாம். 2 லட்சம் ரூபாய் நமக்கான பாலிசி இந்த கார்டில் இருக்குது. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும், அதாவது 3,500 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாடிக்கையாளருக்குமே நம்ம இதை கொடுக்குறோம். 1 லட்சம் வாடிக்கையாளர் வந்தாலும் சரி, 5 லட்சம் வாடிக்கையாளர் வந்தாலும் சரி, அத்தனை பேர் இந்த கார்டு கொடுக்குறோம். கொடுப்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. நம்ம நிறுவனத்தில் சேர்ந்த உடனே காப்பீட்டு தொகை அவங்களுக்கு கொடுத்துறோம், இன்சூரன்ஸ் கொடுத்துட்றோம். 2வது நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதம் கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அந்த வருமானத்திற்காக வேண்டி இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா அவங்க வையப்பமலையிலேருந்து வந்தாங்க.
அவங்க உடம்பு சரியில்லாதவங்க அவ்வளோ தூரத்துல வந்தாங்க. அடுத்த மாதம் வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக ஏடிஎம்மில் விட்டு இந்த பணத்தை எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரத்தில் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, திருநெல்வேலிருந்து வந்திருக்காங்க, இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊரில் இருந்தே இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்காக வந்து இந்த திட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இது ஒருத்தருக்கு இந்த கார்டை கொடுக்குறேங்க. இது உங்களுக்கான காப்பீட்டுக்காக வேண்டி கொடுக்குறதுங்க. அது மாத்திரமில்ல, நம்ம நிறுவனத்தில் வந்து இனிமேல் உங்களுக்கான வருமானம் வந்து இந்த கார்டு மூலமாக மாதம் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள். சரிங்களா? அப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கேன். இனிமேல் உங்களுக்கு கார்டு வாங்கி எம்எல்சி மார்க்கெட்டிங்குடைய எம்டி அவர்கள் வந்து பாலிசி கொடுத்தாரு. அதே மாதிரி கார்டு, அதாவது அவங்க இருந்த இடத்துல இருந்தே அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். எம்எல்சியில் அவங்க வாங்கின பொருளுக்கான பைசா திரும்ப கொடுக்கறது வந்து ஏடிஎம் மூலமாகவே அவங்க எடுத்துக்கலாம். அதுக்காக தான் கார்டு கொடுத்துருந்தாங்க. பாலிசி இப்போ வந்து கொடுத்துருக்காங்க சார். 3 லட்ச ரூபாய்க்கான இன்சூரன்ஸ் பாலிசியும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் இப்படி ஒரு திட்டம் வந்து அன்றைக்கி அவர் இது பண்ணும்போது வாங்கும்போது இந்த திட்டங்கள்லாம் எங்களுக்கு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி வந்து இதை அவர் கொடுக்கும்போது எங்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷம். எப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பாலிசி கொடுக்குறாங்கன்னா லைஃபுக்கு அது ஒரு இதுதான். அப்புறம் இன்னொரு திட்டங்களும் இதில் சொன்னார். இப்போ ஏதாவது ஒரு கோல்டு இது மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கோல்டில் வந்து நமக்கு தொலைஞ்சு போச்சுன்னா கூட இன்றைக்கி 25,000 இன்றைக்கி கோல்டு விற்கிது ஒரு பவுனு, அது 50,000 நமக்கு வந்து அந்த இது நமக்கு கிடைச்சிரும். இப்படிலாம் திட்டங்கள்லாம் அந்த இதில் அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ நீங்கள் கார்டும் வாங்கிட்டீங்க, அதே மாதிரி இன்றைக்கி ப்ராடக்ட் எடுத்திருக்கீங்க. என்ன எடுத்திருக்கீங்க? மளிகை சாமான் மறுபடியும் எடுத்திருக்கீங்க? மறுபடியும் எடுத்திருக்கேன். இதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கார்டு வாங்கினதுக்குனால மேலே நம்ம கார்டு மட்டும் இல்லை, இந்த கவருக்குள்ளே உங்களுக்கு பாலிசியும் இருக்குது. அதுவும் எவ்வளவுக்கு? 3 லட்ச ரூபா பாலிசியும் கொடுத்துருக்காங்க. 3 லட்சத்துக்கு உண்டான பாலிசியும் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.